அடுத்து சிம்பு ரசிகர்களுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம். சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்க, ஸோ வில்லனாக யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான செய்தி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ வெற்றிமாறன் அவர்கள் ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற டவுட் வருகிறது. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது சிம்பு வெற்றிமாறன் அவர்களோட கூட்டணியில் உருவாகும் திரைப்படம் தான் அரசன். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வடச்சென்னை 2வது பாகம் தான் படத்தோட டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்த்தாங்க. அதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் வெற்றிமாறன் தான். ஸோ வெற்றிமாறன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த திரைப்படம் வடச்சென்னையை பேஸ் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னை முதல் பாகத்தில் இருந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த திரைப்படத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வடச்சென்னை திரைப்படத்தோட கேரக்டர்ஸ் இந்த வடச்சென்னை திரைப்படத்தோட செட்டை யூஸ் பண்ணுவதற்காக தனுஷ்கிட்டையும் பர்மிஷன் கேட்டாங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும்போது இது வடச்சென்னை 2வது பாகமாக இருக்குமா அப்படின்னு நினைத்தாங்க. ஆனால் இது வடச்சென்னை 2வது பாகம் கிடையாது, அரசன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஆனால் நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வடச்சென்னை திரைப்படத்தோட கனெக்ட் பண்ணுவதற்கு நம்ம வெற்றிமாறன் அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் ஓப்பனாகவே இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. வடச்சென்னை முதல் பாகம் நான் தனுஷுக்காக எடுக்கல, சிம்பு அவர்களுக்காக தான் எடுத்தேன். படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாமே சிம்புவை மைண்டில் வச்சு தான் எடுத்தேன். ஆனால் திடீர்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் சிம்பு அவர்கள்கிட்ட கால் ஷீட் என்னால் வாங்க முடியவில்லை. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் தனுஷ் அவர்களை வைத்து எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை வெற்றிமாறன் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதனால் சிம்பு அவர்களை வைத்து வெற்றிமாறன் அவர்கள் வடச்சென்னை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம் எடுப்பது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரசித்து பண்ண போகிறாங்க. இப்போ வெற்றிமாறன் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, கேரக்டர்ஸ் வடச்சென்னை முதல் பாகத்தில் இருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த அரசன் திரைப்படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். புது கேரக்டர்ஸ் இப்போ அரசன் திரைப்படத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பற்றி பேசிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் 2 ஹீரோயின்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று நடிகை சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இது ஸ்டார்டிங் ரொம்ப நாளே சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. இப்போ சமந்தா இல்லைன்னா ஒரு ஆப்ஷனலாக சாய் பல்லவி கிட்டேயும் பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. சமந்தா சாய் பல்லவி இவங்க 2 பேரும் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் சிம்புக்கு ஜோடியாக வடச்சென்னையை பேஸ் பண்ணி ஒரு காலகட்டத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா வில்லன் அப்டேட் ரொம்ப முக்கியமான அப்டேட். ஸோ நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருந்தது என்னென்னா, சசிகுமார் அப்படி இல்லைன்னா வடச்சென்னை முதல் பாகத்தில் யாரெல்லாம் வில்லனாக நடித்தாங்களோ அவங்கள இந்த திரைப்படத்தில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது ஈஸியாக பீப்புள்ஸ் மத்தியில் கனெக்ட் ஆகிடும். பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, அவங்களோட கேரக்டரை டெவலப் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் இப்போ வெற்றிமாறன் அவர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க போல். ஸோ வடச்சென்னை 2வது பாகத்தில் சுதீப் அவர்களை ஒரு முக்கியமான ரோலை நடிக்க வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அரசன் திரைப்படத்தில் மேபி சுதீப் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா சிம்பு அவர்களுக்கு அண்ணனா இல்லை தம்பியாக நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வடச்சென்னை பேஸ் பண்ணி இருக்கும். வடச்சென்னை முதல் பாகத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருந்துச்சோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த அரசன் திரைப்படத்தில் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ராயன் திரைப்படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த அரசன் திரைப்படத்தில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் அவர்கள் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி. அடுத்து சிம்பு ரசிகர்களுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம். சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்க, ஸோ வில்லனாக யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான செய்தி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ வெற்றிமாறன் அவர்கள் ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற டவுட் வருகிறது. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது சிம்பு வெற்றிமாறன் அவர்களோட கூட்டணியில் உருவாகும் திரைப்படம் தான் அரசன். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வடச்சென்னை 2வது பாகம் தான் படத்தோட டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்த்தாங்க. அதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் வெற்றிமாறன் தான். ஸோ வெற்றிமாறன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த திரைப்படம் வடச்சென்னையை பேஸ் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னை முதல் பாகத்தில் இருந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த திரைப்படத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வடச்சென்னை திரைப்படத்தோட கேரக்டர்ஸ் இந்த வடச்சென்னை திரைப்படத்தோட செட்
செட்டை வந்து யூஸ் பண்ணுவதற்காக தனுஷ்கிட்டேயும் வந்து பர்மிஷன் வந்து கேட்டாங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும்போது இது வடச்சென்னை 2வது பாகமாக இருக்குமா அப்படின்னு நினைத்தாங்க. ஆனால் இது வடச்சென்னை 2வது பாகம் கிடையாது, அரசன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஆனால் நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வடச்சென்னை திரைப்படத்தோட வந்து கனெக்ட் பண்ணுவதற்கு நம்ம வெற்றிமாறன் அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து வெற்றிமாறன் அவர்கள் ஓப்பனாகவே இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. வடச்சென்னை முதல் பாகம் நான் தனுஷுக்காக எடுக்கல, சிம்பு அவர்களுக்காக தான் எடுத்தேன். படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாமே சிம்புவை மைண்டில் வச்சு தான் எடுத்தேன். ஆனால் வந்து திடீர்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சிம்பு அவர்கள் கிட்ட கால் ஷீட் வந்து என்னால் வாங்க முடியவில்லை. ஸோ அதனால் வந்து வேறு வழியே இல்லாமல் தனுஷ் அவர்களை வைத்து எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெற்றிமாறன் அவர்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சிம்பு அவர்களை வைத்து வெற்றிமாறன் அவர்கள் வடச்சென்னை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம் எடுப்பது ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரசித்து வந்து பண்ண போகிறாங்க. இப்போ வெற்றிமாறன் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, கேரக்டர்ஸ் வடச்சென்னை முதல் பாகத்தில் இருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த அரசன் திரைப்படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். புது கேரக்டர்ஸ் வந்து இப்போ வந்து அரசன் திரைப்படத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயினை பற்றி பேசிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வந்து 2 ஹீரோயின்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து நடிகை சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுகிறது. இது வந்து ஸ்டார்டிங் ரொம்ப நாளே வந்து சமந்தா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. இப்போ சமந்தா இல்லைன்னா ஒரு ஆப்ஷனலாக வந்து சாய் பல்லவி கிட்டேயும் வந்து பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. சமந்தா சாய் பல்லவி இவங்க 2 பேரும் வந்து 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் வந்து சிம்புக்கு ஜோடியாக வந்து வடச்சென்னையை பேஸ் பண்ணி ஒரு காலகட்டத்தில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா வில்லன் அப்டேட்டு ரொம்ப முக்கியமான அப்டேட். ஸோ நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருந்தது என்னென்னா, சசிகுமார் அப்படி இல்லைன்னா வந்து வடச்சென்னை முதல் பாகத்தில் யாரெல்லாம் வில்லனாக நடித்தாங்களோ அவங்கள வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது வந்து ஈஸியாக வந்து பீப்புள்ஸ் மத்தியில் வந்து கனெக்ட் ஆகிடும். பெருசாக வந்து அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, அவங்களோட கேரக்டரை வந்து டெவலப் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் வந்து இப்போ வெற்றிமாறன் அவர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க போல். ஸோ வடச்சென்னை 2வது பாகத்துலேருந்து சுதீப் அவர்களை வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து நடிக்க வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அரசன் திரைப்படத்தில் மேபி வந்து சுதீப் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து சிம்பு அவர்களுக்கு அண்ணனா இல்லை தம்பியாக நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வடச்சென்னை பேஸ் பண்ணி இருக்கும். வடச்சென்னை முதல் பாகத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருந்துச்சோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து இந்த அரசன் திரைப்படத்தில் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ராயன் திரைப்படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த அரசன் திரைப்படத்தில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து வெற்றிமாறன் அவர்கள் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு காம்போ வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி